ட்விங்க்லிங் கா. விளையாட்டு சாமான் கடைக்கு புதிதாக கொண்டு வரப்பட்ட பொம்மைதான் ட்விங்க்லிங் கா. அது கடைக்கு கொண்டு வரப்பட்ட போது கடையில் பணிபுரிந்தோர் மகிழ்ச்சியோடு சத்தமிட்டனர். தேவதையைப் போல மிகவும் அழகான பொம்மை. உண்மையில இத போன்ற அழகான பொம்மைய நான் என்றைக்கும் கண்டதில்லை. இதோ இந்த ஆடைகளின் அழகை பாருங்கள், வைர கற்களை போல மின்னுகின்றன. எல்லோரும் பொம்மையை சுற்றி வர நின்று அதன் அழகை ரசித்தனர். இதற்கு என்ன பெயர் சூட்டப்பட்டிருக்கின்றது? ட்விங்க்லிங் கா. அதிசயமான பெயர். உச்சரிக்கிற போது நாக்கு கடிபடுகிறது. நாம் அதனை ட்விங்கி என அழைப்போம். அது நல்லது. பொம்மையைப் போலவே பெயரும் அழகாக இருக்கிறது. இதை அழகான சின்னஞ்சிறு அரசிலங்குமாரி கண்டால் உடனேயே எடுத்துச் சென்று விடுவாள். ஆமாம், இது உண்மைதான். அழகான சின்னஞ்சிறு அரசிலங்குமாரி வந்தால் உடனடியாகவே இதை எடுத்துச் செல்வாள். ட்விங்க்லிங் காவை கடையில் பணிபுரியும் அக்காமார் தூக்கிச் சென்று கடையிலிருந்த மிக நல்ல ராக்கையின் மேல் தட்டில் வைத்தனர். ஆனால் அவர்கள் எவருமே ஒன்றை அறிந்திருக்கவில்லை. இந்த விளையாட்டு சாமான்களை தயாரிக்கும் தொழிற்சாலையில் தயாரிக்கப்படும் விளையாட்டு சாமான்களுக்கு நன்கு செவிமடுக்க முடியும், பேச முடியும் என்பதுதான் அது. எனவே கடையில் இருந்தவர்கள் கதைத்த அனைத்து விடயங்களும் ட்விங்க்லிங் காவுக்கும் நன்கு கேட்டதை அவர்கள் அறிந்திருக்கவில்லை. கடையில் வேலை செய்தவர்கள் பேசியதை கேட்டு ட்விங்க்லிங் கா ஆச்சரியம் அடைந்தது. நான் அவ்வளவு அழகியா? ட்விங்க்லிங் காவால் சரிவர யோசிக்கவும் முடியவில்லை. இது உண்மையா என சரியாக அறியும் வரை ட்விங்க்லிங் காவுக்கு பொறுமையுடன் இருக்கவும் முடியவில்லை. தேவதையைப் போல அழகானவள் என்று சொல்லும் போது யார்தான் மகிழ்ச்சியடைய மாட்டார்கள்? ட்விங்க்லிங் கா எவருக்கும் தெரியாதவாறு சுற்றும் முற்றும் பார்த்தது. அதன் பின்னர் எட்டியும் பார்த்தது. முன் சுவரில் உள்ள பெரிய கண்ணாடியிலும் பார்த்தது. கண்ணாடியில் தனது அழகான உருவத்தை பார்த்த பின் தனது கண்களையே அதற்கு நம்ப முடியவில்லை. ஆஹா, உண்மையிலேயே இது நான் தானா? ட்விங்க்லிங் கா தன் கண்ணிமைகளை மூடிவிட்டு மீண்டும் எட்டி பார்த்தது. எவ்வளவு அழகான ரோஜா நிற கன்னங்கள், எவ்வளவு அழகான நீல நிற கண்கள், எவ்வளவு அழகான தங்க நிற தலைமயிர், எவ்வளவு அழகான பளபளக்கும் உடைகள். ட்விங்க்லிங் காவுக்கு மகிழ்ச்சி தாங்க முடியவில்லை. அழகான அரசிலங்குமாரி ஒருத்தி வந்து என்னை எடுத்துச் செல்வாள் என்று அவர்கள் கூறினார்கள். அதாவது நான் மிக அழகானவள் என்று எனக்கே தெரியவில்லை. ட்விங்க்லிங் கா யோசித்தது. யாரை சின்னஞ்சிறு அரசிலங்குமாரி என்று கூறினார்கள் என ட்விங்க்லிங் காவுக்கு சரியாக புரியவில்லை. படப்புத்தகங்களில் இருப்பது போன்ற மிக அழகான சின்னஞ்சிறுமியாக இருக்கலாம் என ட்விங்க்லிங் கா கண்களை மூடிக்கொண்டு கனவு கண்டது. விளையாட்டு சாமான்கள் தயாரித்த இடத்தில் படப்புத்தகங்களில் இருந்தது போன்ற அழகான நீல கண்களை உடைய, அழகான ரோஜா நிற கன்னங்களையுடைய, அழகான தங்கத்தூரிகை போன்ற தலைமயிர் கொண்ட சின்னஞ்சிறு அரசிலங்குமாரி ஒரு நாள் தனது அம்மாவுடன் எமது கடைக்கு வருவாள். என்னை காட்டி, அம்மா, இந்த அழகான பொம்மையை எனக்கு வாங்கித் தருவீர்களா என்று அம்மாவிடம் கேட்பாள். நல்லது மகளே என்று தாய் கூறுவாள். அப்போது அரசிலங்குமாரி பாசத்துடன் என்னை தூக்கி வீட்டுக்கு செல்வாள். அங்கு பாட்டு பாடி என்னை தாலாட்டுவாள். தேவதைகளை பற்றிய அழகான கதைகளை எனக்கு சொல்லித் தருவாள். நாள் முழுவதும் என்னோடு விளையாடுவாள். உங்கள் பொம்மை மிக அழகானது என
சின்னஞ்சிறு அரசலங்குமாரியின் நண்பர்கள் சொல்வார்கள். அதை கேட்டு சின்னஞ்சிறு அரசலங்குமாரி அதிக சந்தோஷப்படுவாள். இவ்வாறு ட்விங்க்லிங்கா கனவுலகில் சஞ்சரித்தது. மெல்ல மெல்ல மாலை வந்தது. இருளடைந்ததும் விளையாட்டு சாமான் கடையின் அக்காமார் கடையை பூட்டிச் சென்றனர். கடை மூடப்பட்டவுடன் கரடி பொம்மைகள், முயல் பொம்மைகள் மற்றும் பொம்மைகள் என அனைத்தும் சத்தமிட்டுக் கொண்டு ராக்கைகளிலிருந்து கீழே பாய்ந்தன. இரவு நேரமே இந்த பொம்மைகளின் மிக மகிழ்ச்சிகரமான காலம். ஆனால் அவற்றுக்கு இன்று விசேடமான ஒரு நாள். ஏனெனில் விளையாட்டு சாமான் கடைக்கு புதிதாக மிக அழகான பொம்மை ஒன்று வந்துள்ளது. அனைத்தும் சத்தமிட்டு கொண்டு வந்து சின்னஞ்சிறு ட்விங்க்லிங்காவை சுற்றி வளைத்தன. ட்விங்க்லிங்காவுக்கு சிறிது பயமும் ஏற்பட்டது. பயமில்லை, ஏதோ ஒன்று. ஆனால் இப்போது மிக்க மகிழ்ச்சி. சின்னஞ்சிறு ட்விங்க்லிங்காவுக்கு நிறைய நண்பர்கள். நீங்கள் மிகவும் அழகாக இருக்கின்றீர்கள். உங்கள் பெயர் என்ன? உங்கள் கண்கள் நீல நிற ரத்தினங்களைப் போல உள்ளன. உங்கள் சட்டை தலைமயிரெல்லாம் மின்னுகின்றன. உண்மையிலேயே நட்சத்திரங்களா? ட்விங்க்லிங்காவிடம் பல கேள்விகள். சின்ன சேலை அணிந்த மாலதியும் கிமோனோவை அணிந்த அச்சுக்கோவும் கண்கள் இமைக்க மறந்தது போல உற்று பார்த்தன. நீங்க தேவலோகத்திலிருந்து வந்த மாதிரி. உங்க சட்டை ஒரு முகில போல உள்ளது. பழுப்பு நிறமான கண்களை கொண்ட லிலெக் கண்களை உருட்டியபடி கூறியது. அழகான சிறுமியொருத்தி வந்து உங்களை விரைவாக கொண்டு செல்வாள். ட்விங்க்லிங்காவின் தலைமயிரை தடவியவாறு நெற்றியில் பொட்டு வைத்து தலைமயிரில் பூச்சூடிய பிருந்தா கூறினாள். கடையின் அக்காமார் கூறுவது போல அவள் அழகான சின்னஞ்சிறு அரசலங்குமாரியாக இருக்க வேண்டும். ட்விங்க்லிங்கா மனதில் முணுமுணுத்துக் கொண்டது. இதற்கிடையே ஒரு கரடி பொம்மை ஓடி வந்து ஒரே அடியாக ட்விங்க்லிங்காவை கட்டி அணைத்து தூக்கியது. அது பஞ்சு தலையணையைப் போல காட்சியளித்தது. எல்லோரும் கைத்தட்டி சிரித்தனர். சின்னஞ்சிறு ட்விங்க்லிங்காவுக்கு வெட்கமாக இருந்தது. இவர்கள் சரியான கேலிக்காரர்கள் போலும். விளையாட்டு சாமான் கடையில் இருந்த அனைத்து பொம்மைகளும் புதுமையானவை என ட்விங்க்லிங்கா யோசித்தது. சிட்டுக்குருவிகள் கீச் கீச்சென இடும் சத்தம் கேட்டது. கரடி பொம்மை, வெள்ளை முயல் பொம்மை, ஒவ்வொரு நாட்டைச் சேர்ந்த பொம்மைகள் என அனைத்தும் மிக மகிழ்ச்சியாக இருந்தன. சத்தமிட்டு கொண்டு ஓடியாடியதை பார்த்தபோது ட்விங்க்லிங்காவுக்கு மிக மகிழ்ச்சியாக இருந்தது. அவை ட்விங்க்லிங்காவின் அழகை பார்க்க அடிபிடிப்பட்டன. ஒவ்வொன்றும் ட்விங்க்லிங்காவின் அழகை பாராட்டிய போது அது வெட்கமடைந்தது. அதன் முகம் சிவந்தது. மிக்க மகிழ்ச்சி காரணமாக மூச்சும் திணறியதோ தெரியவில்லை. புதிய நண்பர்களுக்கு என்ன கூறுவது என்று ட்விங்க்லிங்காவால் யோசிக்கவும் முடியவில்லை. இன்று முதல் நாள் அல்லவா, அதனால் சிறிது வெட்கமாகவும் இருந்தது. ட்விங்கியை ஏனைய விளையாட்டு பொம்மைகள் விளையாட இழுத்துச் சென்றன. அவை அனைத்தும் விடியும் வரை, களைக்கும் வரை விளையாடின. எவ்வாறாயினும் மறுநாள் காலை விடியும் வேளை சகல விளையாட்டு பொம்மைகளும் ராக்கையில் தமக்குரிய இடங்களில் ஒன்றும் அறியாதவை போல இருந்தன. இரவு வந்திருந்தால் இவற்றின் கும்மாளங்களை பார்த்திருக்கலாம். மறுநாள் காலை முதலில் அழகான ஒரு சிறுமி தனது தாயுடன் கடைக்கு வந்தாள். கடையின் உள்ளே நுழைந்ததும் அச்சிறுமி ட்விங்கியின் அருகில் ஓடிச் சென்றாள். ஐயோ அம்மா, இங்கே பாருங்க, இந்த பொம்மை அழகு. இந்த பொம்மையை எனக்கு வாங்கி தாங்க.
அம்மாவின் கைகளை பிடித்து இழுத்தபடி சின்னஞ்சிறுமி வாஞ்சையுடன் கேட்டாள். ஐயோ மகளே, இவ்வளவு பெருமதியான பொம்மையை வாங்க என்னிடம் பணம் இல்லை. இதைவிட விலை குறைந்த பொம்மை ஒன்றை எடுங்க. எனது நல்ல மகள் தானே. தாய் இவ்வாறு கூறுகையில் சிறுமியின் முகம் வெளுத்தது. என முணுமுணுத்தாள். பொம்மை கிடைக்கிற மாதிரி இல்லை. இறுதியில் அம்மா பலவந்தமாக வேறு ஒரு பொம்மையை வாங்கி கொடுத்தாள். அந்த பொம்மையை இடையில் சொருகிச் சென்றாலும் சிறுமியின் கண்கள் ட்விங்கியிடமே இருந்தது. ஐயோ பாவம்! ட்விங்கி மிக கவலை அடைந்தது. ஆனால் என்ன செய்வது? சிறுமியின் தாய் ட்விங்கியை வாங்கவும் முடியாது. அதே சமயம் அச்சிறுமி ட்விங்கியின் கனவில் தோன்றிய சின்னஞ்சிறு அரசிலங்குமரியும் அல்ல. சிறிது நேரத்தின் பின்னர் மேலும் 2 சிறுமியர் கடைக்கு வந்தனர். மேலோட்டமாக பார்த்தால் இருவரும் ஒரே மாதிரியாக தோற்றமளித்தனர். இருவரும் அழகாக இருந்தனர். ஆனால் ட்விங்க்லிங்கா கனவில் கண்ட சின்னஞ்சிறு அரசலம் குமாரியைப் போல அழகாக இருக்கவில்லை. அவர்கள் அழகிகளாக இருந்தாலும் இருவரது ஆடைகளையும் ஆற்றில் போட்டு கழுவ வேண்டும். சட்டை பூராகவும் ஐஸ்கிரீம் கொட்டப்பட்டிருந்தது. அது மாத்திரமன்றி கரடி பொம்மையொன்றை இருவரும் 2 திசைகளில் இழுத்தபடி சண்டை பிடித்தனர். ஒரே கரடி பொம்மை இருவருக்கும் வேண்டுமாம். என்ன செய்வது? ஐயோ பாவம்! கரடி பொம்மைக்காக சண்டை பிடிக்கும் சிறுமிகளின் தாயார் தலையில் கை வைத்துக் கொண்டு பார்த்தபடி இருந்தாள். அவள் நன்றாக களைத்திருந்தாள். இதையிட்டு ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றுமில்லை. இத்தகைய 2 சண்டைக்காரிகளை கவனிப்பதையிட்டு அம்மாவுக்கு பரிசு கொடுக்கத்தான் வேண்டும். 2 சிறுமிகளும் சண்டை பிடிப்பதைக் கண்டு ட்விங்க்லிங்கா நன்றாக பயந்து விட்டது. தற்செயலாக இவ்விருவரும் ட்விங்க்லிங்காவை வாங்கினாள். ஐயோ, முடியாது முடியாது! இருவரும் 2 திசைகளில் இழுத்தால் கைகளும் கால்களும் முறிந்துவிடும். 2 சிறுமிகளும் ராக்கையின் அருகில் வந்தபோது பக்கத்திலிருந்த பருமனானதும் உயரமானதுமான கரடியின் பின்னால் ட்விங்க்லிங்கா முகத்தை மறைத்துக் கொண்டது. அந்த கரடி வேறு யாருமல்ல, அது ரொபி. ட்விங்க்லிங்கா ஒளிந்து கொள்ள ரொபியும் மகிழ்ச்சியோடு உதவியது. இந்த மாசற்ற சின்னஞ்சிறு ட்விங்க்லிங்காவை இந்த பொல்லாத சிறுமிகள் எடுத்துச் செல்வதை அனுமதிக்க கூடாது என ரொபியும் எண்ணியது. சண்டைக்காரிகள் இருவரும் சண்டை பிடித்தவாறு ராக்கையின் பக்கத்தால் சென்றனர். நல்லவேளை அவர்கள் ட்விங்க்லிங்காவை காணவில்லை. இன்னும் சிறிது நேரத்தில் மற்றொரு சிறுமி அங்கு வந்தாள். அழகான முகம். ஐயோ, சிரித்த போது எல்லா பற்களும் பழுப்பு நிறமாக தெரிந்தன. அந்த நேரத்திலும் வாட்டர் கலர் பெட்டியை போன்ற ஒரு சாக்லேட் துண்டை அவள் கடித்துக் கொண்டிருந்தாள். அப்படியென்றால் பற்கள் எப்படி வெள்ளை நிறமாக மாறும்? அடுத்து சாக்லேட் துண்டை நிலத்தில் போட்டுவிட்டு சாக்லேட் படிந்த 2 கைகளையும் சுவரில் துடைத்தாள். அதன் பின்னர் பழுப்பு நிற கைகளுடன் ராக்கையில் இருந்த 2 கரடி பொம்மைகளையும் வேறு 3 பொம்மைகளையும் தூக்கி எடுத்தாள். அதே சமயம் ட்விங்க்லிங்காவை கண்டவுடன் முன்னர் கையில் எடுத்த பொம்மைகளை கைவிட்டு ட்விங்க்லிங்காவை நோக்கி ஓடி வந்தாள். ட்விங்க்லிங்கா நன்றாக பயந்தே போனது. இப்போது ஒளிந்து மறையவும் கால அவகாசம் போதாது. சுற்றுமுற்றும் பார்க்கவும் முடியாது. அப்போது ட்விங்க்லிங்காவுக்கு ஒரு நல்ல யோசனை உதித்தது. அந்த சிறுமி அருகே வந்ததும் ட்விங்க்லிங்கா துரிதமாக 2 கண்களையும் பக்கவாட்டு பார்வை கொண்டதாக ஒரு பூதத்தை போல தன்னை மாற்றிக்கொண்டது. ஐயோ, இந்த பொம்மை பக்கவாட்டு பார்வை கொண்டது. முகத்தை சுளித்துக் கொண்டு சிறுமி திரும்பிச் சென்றாள். ட்விங்க்லிங்கா செய்த குறும்புத்தனத்தைக் கண்டு சிரிப்பை அடக்க முடியாமல் ரொபிக்கு மூச்சு திணறியது. இவ்வாறாக நாட்கள் வாரங்கள் கடந்தன. விளையாட்டு சாமான் கடைக்கு நிறைய சிறுவர்கள் வந்தார்கள். பலர் பொம்மைகளை வாங்கிச் சென்றார்கள்.
ஆனால் இதுவரை ட்விங்க்லிங்காவின் கனவில் தோன்றிய சின்னஞ்சிறு அரசிளங்குமாரி வரவில்லை. கனவில் சஞ்சரித்த சின்னஞ்சிறு அரசிளங்குமாரி வருவாளென தொடர்ந்தும் எதிர்பார்க்க வேண்டாம். விரைவில் இங்கு வரும் சிறுமியோடு செல்லுங்கள், அல்லது நீங்கள் இங்கு தனிமைப்படுவீர்கள். நண்பர்கள் பிரிந்து செல்கையில் ட்விங்க்லிங்காவுக்கு ரகசியமாக சொன்னார்கள். ஆனால் வேறு யாருடனும் செல்ல ட்விங்க்லிங்காவுக்கு மனம் இருக்கவில்லை. வேறு யாராவது தன்னை கொண்டு போய் விடுவார்களோ என்று ட்விங்க்லிங்கா பயந்தது. எனவே யாராவது வரும்போது ரொபியின் பின்னால் அது ஒளிந்தது, அல்லது காற்றினால் சரிந்தது போல காட்சி கொடுத்தது. இவ்வளவு அழகான பொம்மையை ஏன் ஒருவருமே எடுத்துச் செல்லவில்லை என்பதை கடையில் உள்ளவர்களால் சிந்திக்க முடியவில்லை. சிறுவர்கள் வரும்போது ட்விங்க்லிங்கா ஒளிந்து மறைவதை அவர்கள் அறிந்திருக்கவில்லை. விரைவிலேயே யாராவது ஒருவரின் வீட்டுக்கு செல்லும் வரை மற்றைய பொம்மைகள் காத்திருந்தன. எனவே பொம்மைகளை ஒரு சின்ன பிள்ளை எடுக்கும் போது அவை மிக்க மகிழ்ச்சியுடனேயே சென்றன. பொம்மைகளை சின்ன பிள்ளைகள் தூக்கிச் செல்லும் போது அவை பெருமையுடன் சென்றன. ராக்கைகளில் இருந்த ஏனைய நண்பர்கள் பார்க்கின்றார்களா என்பதை அவை கள்ளமாகவும் பார்த்தன. எப்படியோ கொஞ்சம் கொஞ்சமாக ட்விங்க்லிங்காவின் பழைய நண்பர்கள் எல்லோரையுமே சின்ன பிள்ளைகள் எடுத்துச் சென்றனர். ஆனால் ட்விங்க்லிங்காவின் கனவு குமரி வரவே இல்லை. ட்விங்க்லிங்காவின் மனம் சிறிதளவு நொந்தது உண்மைதான், ஆனால் ஒருபோதும் மனமுடையவில்லை. ட்விங்க்லிங்கா எல்லா நண்பர்களையும் நேர்மையாக வாழ்த்தி அனுப்பியது. ஆனால் ட்விங்கியின் நல்ல நண்பனான ராபி பிரிந்து சென்ற போது ட்விங்கி மிகவும் கவலைப்பட்டது. இன்பத்திலும் துன்பத்திலும் அருகே இருந்து உதவிய நண்பன் தான் ராபி. ஒரு நாளும் விளையாட்டுக்கேனும் ட்விங்கியின் மனதை அது நோகச் செய்யவில்லை. கவலைப்பட வேணாம் ட்விங்கி, உங்கள் கனவு குமரி விரைவில் வருவாள். ரொபியை ராக்கையிலிருந்து எடுப்பதற்கு முன்னர் ட்விங்கியிடம் ரொபி மெதுவாக கூறியது. தனது நல்ல நண்பியை விட்டு செல்வது ரொபிக்கு கவலையாக இருந்தது. ஆனால் என்ன செய்வது? சின்ன பிள்ளை ஒரு பொம்மையை எடுத்தால் சென்றே ஆக வேண்டும். பிரிந்து செல்லும் போது எவருக்கும் தெரியாமல் ட்விங்கிக்கு ரொபி கையசைத்தது. ட்விங்கியும் கஷ்டப்பட்டு கையசைத்தது. எனது நண்பன் எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், ட்விங்கி மனதில் எண்ணியது. அப்போது ட்விங்கியின் கண்கள் கலங்கின. ஐயோ, எனது நல்ல நண்பன் ரொபி எனக்கு தனிமையாக இருக்கின்றது. ட்விங்கியின் கண்களிலிருந்து கண்ணீர் துளிகள் வழிந்தன. ட்விங்கி ராக்கையில் தனிமைப்படுத்தப்பட்டது. மேலும் பல வாரங்களும் மாதங்களும் கடந்தன. ஆனால் ட்விங்கியின் கனவு குமரி வரவே இல்லை. இதனிடையே அதன் ரோஜா நிற கன்னங்களின் நிறம் மங்கியது. அழகான பட்டுச்சட்டையில் தூசு படிந்தது. அது பழுதாகிவிட்டது. ஒரு நாள் ட்விங்கியின் சட்டையில் ஒரு சிலந்தி கூடு கட்ட முயற்சித்தது. நாளுக்கு நாள் ட்விங்கி சோர்வடைந்தது. முன்னர் இருந்த அழகு படிப்படியாக குறைந்தது. கடைசியில் ட்விங்கி மிக சோர்வடைந்த நிலையில் தோற்றமளிக்கவே ஒருவரும் அதை பார்க்கவும் இல்லை. புதிய பொம்மைகள் நாளுக்கு நாள் கடைக்கு வந்து குவிந்தன. அவற்றிற்கு இடம் தேவைப்பட்ட காரணத்தினால் கொஞ்சம் கொஞ்சமாக ட்விங்கி ராக்கையின் பின்புறம் தள்ளப்பட்டது. புதிய பொம்மைகள் மிக அழகாக காணப்பட்டன. அவை நறுமணம் வீசின. அவை புத்தம் புதிய வடிவமைப்புகளிலானவை. புதியவைகளுக்கு இடம் கொடுத்து ராக்கையின் மூலையில் இருந்து கொண்டு அவற்றை ட்விங்கி பார்த்து கொண்டிருந்தது. புதிய பொம்மைகள் எவ்வளவு அழகாக காணப்பட்டாலும் சின்னஞ்சிறு ட்விங்கியின் மனதில் எதுவித கோபமும் ஏற்படவில்லை. ட்விங்கிக்கு பொல்லாத இதயம் இருக்கவில்லை. தம்முடன் விளையாட வருமாறு அழைத்து ட்விங்கியின் கைகளை புதிய பொம்மைகள் இழுத்தன. ஆனால்
விளையாடும் மனநிலையில் ட்விங்கி இருக்கவில்லை. ஐயோ, எனது சின்னஞ்சிறு கனவுக்குமரி எப்போது வருவாள்? இன்று வருவாள், நாளை வருவாள் என கண்களில் வலி எடுக்கும் வரை ட்விங்கி வாசற்கதவை நோக்கி பார்த்து கொண்டிருந்தது. நாட்கள், வாரங்கள், மாதங்கள் என காலம் உருண்டோடியது. அப்பாவி ட்விங்கி பொம்மை நாளுக்கு நாள் வாட்டமடைந்தது. ஆனால் ட்விங்கியின் கனவில் வந்த கனவுக்குமரி வந்து சேரவே இல்லை. இவ்வாறு சில நாட்கள் கழிய பழைய ராக்கைக்கு ட்விங்கி இடமாற்றம் செய்யப்பட்டது. அன்று ட்விங்கி மிகவும் கவலைப்பட்டது. துக்கம் பொறுக்க முடியாமல் அது விம்மி விம்மி அழுதது. அழுகையை கஷ்டப்பட்டு நிறுத்திக் கொண்டது. தனது முகத்தில் எஞ்சியிருந்த அழகும் போய்விடும் என்று எண்ணி ட்விங்கி பயமடைந்தது. பழைய ராக்கையின் ஒரு மூலையிலிருந்து ட்விங்கி யோசித்துக் கொண்டிருந்தது. மேலும் நாட்கள், வாரங்கள் உருண்டோடின. தனிமை வாட்டத் தொடங்கியது. இறுதியில் யாராவது ஒரு சின்ன பிள்ளையோடு போவதே நல்லது என்று ட்விங்கி யோசித்தது. ஆனால் அந்நிலையில் ட்விங்கியின் அழகு மேலும் குறைந்திருந்தது. சின்ன பிள்ளைகள் ட்விங்கியை பார்க்கவே இல்லை. எல்லோரும் புதிய அழகான பொம்மைகளை வாங்கவே கடைக்கு வந்தனர். எல்லோரும் புதிய பொம்மைகளை சுற்றியே வந்தனர். ட்விங்கியை வாங்க எவருமே முன்வரவில்லை. கண்களில் சிந்திய கண்ணீரை ட்விங்கி மிக கஷ்டப்பட்டே நிறுத்தியது. இப்படி இருக்கையில் ஒரு நாள் கடையின் வாசற்கதவால் மிக அழகான சிறுமியொருத்தி உள்ளே வந்தாள். முகம் சோர்ந்து கண்ணீர் நிறைந்து தூரத்தையே பார்த்தபடி இருந்த சின்ன பொம்மை ட்விங்கியின் கண்கள் மேல் நோக்கி இருந்தன. திடீரென அதன் வாய் பிளந்தது. ஆஹா, அதே நீலக்கண்கள், அதே தலைமயிர், அதே மாதிரி! சின்ன ட்விங்கி எடுத்த மேல் மூச்சை அதனால் கீழே விட முடியவில்லை. ட்விங்கியின் கனவுக்குமரியாகவே அந்த அழகான சிறுமி இருந்தாள். மிக அழகாக இருக்கிறாள். அழகே அழகு. அவள் உண்மையிலேயே கனவுக்குமரியே. ட்விங்கிக்கு மகிழ்ச்சி தாங்க முடியவில்லை. கால்நுனி விரல்களால் தனது உடம்பை உயர்த்தியது. முடிந்தளவு தூரத்திற்கு கழுத்தை நீட்டியது ட்விங்கி. தற்செயலாக கனவுக்குமரி என்னை பார்க்காமல் போனாள். ட்விங்கிக்கு பயமும் ஏற்பட்டது. கனவுக்குமரி மெல்ல மெல்ல ராக்கைகளை நோட்டமிட்டபடி வந்தாள். கனவுக்குமரியின் காலடி சத்தத்திற்கு ட்விங்கி அதிர்ச்சியடைந்தது. ட்விங்கியின் ராக்கையை நோக்கி கனவுக்குமரி வந்தாள். இந்த பொம்மைகள் எனக்கு வேண்டும், கனவுக்குமரி கூறினாள். பொம்மை? தன்னை மாத்திரம் வாங்குவாள் என ட்விங்கி யோசித்தது. நான் பொம்மை பாடசாலை ஒன்றை ஆரம்பித்து ஆசிரியராக போகின்றேன், தன்னை அழைத்து வந்தவரிடம் கனவுக்குமரி கூறினாள். பரவாயில்லை, எது இல்லாவிட்டாலும் எனது கனவுக்குமரி எனக்கு கிடைத்து விட்டாள் ட்விங்கி மகிழ்ச்சியோடு எண்ணியது. ஆனால் ட்விங்கியின் மனதில் அதே மாதிரி வேறு உண்மையான மாற்றம் தோன்றவில்லை. இந்த எல்லா பொம்மைகளையும் ஒரு பெட்டியில் போட்டு காரின் டிக்கியில் போடுங்கள், கனவுக்குமரியோடு துணைக்கு வந்தவர் கடையின் அக்காமாருக்கு கூறினார். உடனடியாக அவர்கள் பொம்மைகளை எடுத்து ஒரு பெட்டியில் போடத் தொடங்கினார்கள். ட்விங்கி யோசிப்பதற்கு முன்னரே அதுவும் பெட்டியில் போடப்பட்டது. ரொசெட்டோ, கெய்கி, மொமோகோ ஆகியோருடன் மேலும் 5 பொம்மைகளும் அதே பெட்டியில் போடப்பட்டன. ஐயோ, நோகுது! சின்னஞ்சிறு ட்விங்கியின் சிறிய கை நொந்தபடியால் தன்னை அறியாமலே அது சத்தமிட்டது. 2 கண்களில் இருந்தும் கண்ணீர் கொட்டியது. ஐயோ, என்ன நடக்கப் போகிறது? ட்விங்கிக்கு பயம் ஏற்பட்டது. ட்விங்கியின் சின்ன கனவில் இப்படியான காட்சி இருக்கவும் இல்லை. சின்னஞ்சிறு கனவுக்குமரி தன்னை அன்போடு அணைத்துக் கொண்டு தூக்கிச் செல்வாள் என்றே ட்விங்கி எண்ணியது. ஆனால் இப்போது பெட்டியில் போட்டு மூடிய பின்னர் எங்கு செல்கின்றோம், என்ன நடக்கின்றது என்று
ட்விங்கிக்கு தெரியவில்லை. கடைசியாக பெட்டி திறக்கப்பட்ட போது ட்விங்கி பெரியதோர் அறையில் இருந்தது. போஞ்சி விதைகளை நிலத்தில் கொட்டியது போல பெட்டியில் இருந்த பொம்மைகள் கீழே கொட்டப்பட்டன. நிலத்தில் கொட்டப்பட்ட போது ட்விங்கியின் காலும் வளைந்தது. ஆ, வலிக்குது என கத்தியபடி ட்விங்கி காலை பிடித்துக் கொண்டு சுற்றுமுற்றும் பார்த்தது. அந்த அறை பெரியது. ஆனால் சின்னஞ்சிறு கனவு குமரியின் அறையை போல் தோன்றவில்லை. கைகள் இல்லாத பொம்மைகள், கழுத்து இல்லாத முயல் குட்டிகள், வால் இல்லாத குரங்கு குட்டிகள் அறை முழுவதும் நிலத்தில் கொட்டி கிடந்தன. அது புயலில் சிக்கிய மிருக காட்சிச்சாலை போல் காட்சியளித்தது. சின்னஞ்சிறு குமரியின் அறை எவ்வளவு அழகாக இருக்க வேண்டும்! ட்விங்கியின் மனதில் ஒரு பயம் ஏற்பட்டது. ஒரு கதிரையின் அருகே ஒரு முயல்குட்டி பொம்மை நிலத்தில் விழுந்து கிடந்தது. அப்போது சின்னஞ்சிறு குமரி அங்கு வந்து சேர்ந்தாள். ஏன் கீழே குதித்தாய்? கதிரையில் இருந்து அசைய வேண்டாம் என்று நான் கூறினேன் அல்லவா? சின்ன முயல்குட்டியை பார்த்த கனவு குமரி சத்தமிட்டு பேசினாள். முயல்குட்டி மீது கனவு குமரி சீறி பாய்ந்த போது சின்னஞ்சிறு ட்விங்கி தன்னை அறியாமலேயே சத்தமிட்டது. ட்விங்கியின் கால்கள் குளிர்ந்தன. இதற்கு இப்படி உரத்து சத்தமிட வேண்டுமா? அம்மாவின் முகம் அழகாக தோன்றினாலும் கனவு குமரி பொல்லாதவள் போல. கனவு குமரி மறுபக்கம் பார்த்தபோது ட்விங்கியின் காதில் ரொசெட்டோ கூறியது. ட்விங்கியும் இதைத்தான் யோசித்தது. மறுநாள் காலை கனவு குமரி எழுந்தவுடன் பொம்மை பாடசாலையை ஆரம்பித்தாள். 2 வரிசைகளில் பொம்மைகளை இருத்தினாள். ஒருவரும் அசைய வேண்டாம், எல்லோருக்கும் புரிந்ததா? கனவு குமரி கட்டளையிட்டார். ஒரு பொம்மை சிறிதேனும் அசைந்தால் கனவு குமரிக்கு கோபம் பொத்தென வரும். இவை எல்லாவற்றையும் விட கனவு குமரி இன்னும் இரவு உடையிலேயே காணப்பட்டாள். முகத்தை கூட கழுவவில்லை, பல் துலக்கவும் இல்லை, தலை சீவவும் இல்லை. சின்னஞ்சிறு குமரிமார் இப்படித்தான் நடந்து கொள்வார்களா? காலை எழுந்தவுடன் பல் துலக்கி முகம் கழுவ வேண்டுமென கனவு குமரிக்கு தெரியாதா என்று மொமேக்கோ கோபத்துடன் கேட்டது. கனவு குமரிக்கு பயந்து தலையை கூட ட்விங்கி அசைக்கவில்லை. எவ்வளவு பயந்தது என சொல்வதாயின் அது கண்களை கூட இமைக்க மறந்தது. கொஞ்ச நாட்கள் கழிய கனவு குமரி நல்லவளாக மாறிவிடுவாள் என பொம்மைகள் எண்ணின. ஆனால் நாளுக்கு நாள் கனவு குமரி பொல்லாதவளாக மாறினாள். அவள் சொன்னபடி நடக்காவிட்டால் பொம்மைகள் மீது சீறி பாய்ந்து ஏசினாள். சொன்னபடி செய்வது பொம்மைகளுக்கு பெரும் காரியமல்ல. ஆனால் அவளது பொல்லாத்தனத்தை பொம்மைகளால் பொறுக்க முடியவில்லை. சில சமயங்களில் பொம்மைகளை கனவு குமரி காலால் உதைத்தாள். அங்குமிங்கும் வீசி எறிந்தாள். கோபம் வரும் போதெல்லாம் பொம்மைகளை கிள்ளினாள். உண்மையில் நான் வழிமேல் விழி வைத்து எதிர்பார்த்த கனவு குமரி இவளா என ட்விங்கியால் சில சமயங்களில் யோசிக்கவும் முடியவில்லை. எனக்கு போதும் போதும் என்றாகிவிட்டது. இவ்வளவு தனிமையாக இருந்தாலும் விளையாட்டு சாமான் கடை ராக்கி இதைவிட எவ்வளவு நல்லது. கனவு குமரி அருகில் இல்லாத போது ரொசெட்டா கூறியது. சொற்களால் வெளிப்படுத்தாவிட்டாலும் ட்விங்கியும் இதையே எண்ணினாள். எனக்கு யோசிக்கவே முடியவில்லை. இவ்வளவு அழகான கனவு குமரி எப்படி இவ்வளவு பொல்லாதவளாக மாறினாள்? இவள் கனவு குமரி இல்லை, கோபம் கொண்டு பொல்லாத குமரி. நான் நினைக்கிறேன் இவள் நல்ல பழக்கங்களை கற்றுக்கொண்டதில்லை, பள்ளிக்கூடம் போகவில்லை போலும் என மொமேக்கோ கோபத்துடன் கேட்டது. உண்மையாகவே இவளுடைய அம்மா அப்பா எங்கே? நான் இதுவரை காணவே இல்லை. அம்மாவும் அப்பாவும் இல்லாதபடியால் தான் இவ்வளவு பொல்லாதவளாக இருக்கிறாள். ரொசெட்டா யோசித்தபடி கூறியது. இவ்வாறு கூறி மற்றவர்களுக்கு பொல்லாத்தனத்தை காட்ட முடியுமா?
மற்றவர்களை நோக வைக்க முடியுமா என மொமக்கோ கோபத்துடன் கேட்டது. அதிக அச்சம் காரணமாக ட்விங்கியால் ஒன்றுமே பேச முடியவில்லை. ஒரு நாள் கனவுக்குமரி உதைத்த காரணத்தால் சின்னஞ்சிறு ட்விங்கி கட்டிலுக்கடியில் போய் விழுந்தது. கட்டிலுக்கடியில் தூசு நிறைந்திருந்தது. ட்விங்கி இரவு முழுவதும் விடியும் வரை அழுதது. தொடர்ந்து விக்கி விக்கி அழுதது. கனவுக்குமரி தன்னிடம் வரும் வரை, கண் நோகும் வரை காத்திருந்தது. ட்விங்கிக்கு ஞாபகம் வந்தது. கதைகளை கூறி தன்னை தாளாட்டுவாள் அந்த குமரி என ட்விங்கி எதிர்பார்த்தது. ஆனால் இப்போது கனவுக்குமரி உதைத்தபடியால் ட்விங்கி கட்டிலின் கீழே கிடந்தது. மறுநாள் காலை இது குறித்து ரொசெட்டோ மிக கோபத்துடன் இருந்தது. இப்படித்தான் பொம்மைகளை தாளாட்டுவதா? எம்மிடம் சிறுமியர் அன்பு செலுத்துவது இப்படித்தானா? சில சமயம் அவளிடம் எவரும் அன்பு செலுத்தாமல் இருக்கக்கூடும். எனவே அவளும் ஒருவரையும் நேசிக்காமல் இருக்கிறாள் போல என மொமக்கோ கூறியது. இப்படியான பொல்லாத பிள்ளைகளை யார் நேசிப்பார்? நான் அவளை கொஞ்சமும் நேசிக்கவில்லை. ரொசெட்டா முகம் கோபத்தால் சிவந்து இருந்தது. எப்படியோ கனவுக்குமரி நல்ல பிள்ளையாவாள் என ட்விங்கி எதிர்பார்த்திருந்தது. இன்று, நாளை, நாளை மறுநாள் எதுவித மாற்றமும் இல்லை. கனவுக்குமரி எப்போதும் கனவுக்குமரிதான். முகம் முயல் குட்டி முகத்தைப் போல அழகாக இருந்தாலும் கோபம் வந்ததும் புலிக்குட்டியின் முகம் போல் பொல்லாததாக மாறியது. ஒரு நாள் கனவுக்குமரி பாடம் படிக்கும் மேசை மேல் இருந்து கொண்டு உணவு சாப்பிட்டுக் கொண்டிருந்தாள். அதே சமயம் உணவையும் சிறிது கொட்டிவிட்டு ஒரு விளையாட்டையும் விளையாடிக் கொண்டிருந்தாள். உணவு பீங்கான், சொதிச்சட்டி, குடிநீர் அனைத்தும் படிக்கும் மேசை மீது இருந்தன. படிக்கும் மேசை மீது உணவை கொட்டுவார்களா சின்ன பிள்ளைகள்? ஆனால் இந்த கனவுக்குமரி அப்படித்தான். அவள் நினைத்ததைத்தான் அவள் செய்வாள். மேசை அருகே பல பொம்மைகள் விழுந்திருந்தன. எல்லா பொம்மைகளுக்கும் மேலே ட்விங்கி இருந்தது. சிறிது நேரத்தில் கனவுக்குமரியின் கை சொதிச்சட்டி மீது பட்டது. அதனால் சொதிச்சட்டி உருண்டோடி நிலத்தில் விழுந்தது. நிலத்தில் இருந்த ட்விங்கியின் உடம்பெல்லாம் சொதி. சிவப்பு நிற சொதியால் ட்விங்கியின் உடல் முழுவதும் நனைந்து விட்டது. ட்விங்கியின் உடை அழுக்கடைந்தது. உடம்பு மாத்திரமல்ல, முகம், தலைமயிர் எல்லா இடங்களிலும் சொதி அப்பி இருந்தது. கனவுக்குமரி மேசையில் இருந்து எழுந்து வந்து பார்த்தாள். ட்விங்கியின் தங்க நிறமான தலைமயிரை பிடித்து மூக்கை சுருக்கி பார்த்தாள். பின்னர் பழுதடைந்த மீன் துண்டை எறிவது போல அருகில் இருந்த குப்பை கூடையை நோக்கி எறிந்தாள். விளையாட்டுச் சாமான் கடையில் இருந்த மிக அழகான பொம்மைக்கு நடந்த கெதி இதுதான். குப்பை கூடையின் விளிம்பில் தலையும் பட்டது. சின்னஞ்சிறு ட்விங்கி குப்பை கூடையில் குப்புற விழுந்தது. ஐயோ, வலிக்குது! ட்விங்கியின் தலை வலித்தது. உண்மையை கூறுவதாயின் ட்விங்கியின் உள்ளம்தான் கூடுதலாக வலித்தது. எவ்வளவு அழகான பொம்மை இவ்வாறு குப்பை கூடையில் எறியப்பட்டுள்ளதே! ட்விங்கியின் அதிர்ச்சிக்கு ஏற்ப சத்தமிடுவதற்கு அதற்கு சொற்கள் வெளிவரவே இல்லை. சிறிது நேரத்தில் வீட்டில் வேலை செய்யும் நபர் வந்து குப்பை கூடையை எடுத்துச் சென்று குப்பை தொட்டியில் போட்டார். அதன் பின்னர் குப்பை தொட்டி காவிச் செல்லப்பட்டு தெரு ஓரத்தில் இருந்த குப்பை சேகரிக்கும் இடத்தில் போடப்பட்டது. ஐயோ, நான் எங்கே இருக்கிறேன் என்று ட்விங்கி அச்சத்துடன் சுற்றுமுற்றும் பார்த்தது. இப்படியான இடத்தை இதற்கு முன்னர் பார்த்ததே இல்லை. பழுதடைந்த பழங்கள், காய்கறிகள், வெற்று தகர டப்பாக்கள், தொறு நாற்றம் வீசிய குப்பைகள் என
ட்விங்கியை சுற்றி இருந்தன. ஐயோ, எனக்கு என்ன நடந்தது? ட்விங்கியால் எண்ணி பார்க்கவும் முடியவில்லை. விளையாட்டு சாமான் கடையில் நல்ல ராக்கையின் மேல் தட்டில் இருந்த சின்ன பொம்மை அது. எல்லோரும் நேசித்த தேவதை இன்று குப்பை தொட்டியில். குப்பையின் துர்நாற்றம் தாங்க முடியவில்லை. ட்விங்கி இயன்றவரை மூக்கை பொத்திக் கொண்டிருந்தது. குப்பையின் துர்நாற்றம் மாத்திரமல்ல, சின்ன எலிக்குஞ்சிகள், கரப்பான் பூச்சிகள், நாய்க்குட்டிகள் என்பன குப்பை மேட்டில் அங்கும் இங்கும் ஓடின. ட்விங்கியின் உடம்பின் மீது ஓடின, முகத்தின் மீது ஓடின. கரப்பான் பூச்சிகள் வாயினுள்ளும் நுழைய முயன்றன. ஒரு சின்ன நாய்க்குட்டி ட்விங்கியின் முகத்தின் அருகே வந்து மோப்பம் பிடித்தது. ட்விங்கி பயந்து போய் விட்டது. வீறிட்டு கத்தியது. ஆனால் அதன் குரலை கேட்க ஒருவருமே இருக்கவில்லை. இருளடைந்து விட்டது. ட்விங்கி குப்பை மேட்டில் குப்பையால் சுற்றி வளைக்கப்பட்டிருந்தது. அவள் வானத்தை நோக்கி பார்த்து கொண்டிருந்தாள். இதை போன்ற ஒரு சோகமான நாளை ட்விங்கி ஒருபோதும் சந்திக்கவில்லை. எவருக்கும் எந்தவித குற்றமும் செய்யாத பொம்மை. ஒவ்வொன்றாக எல்லா விடயங்களும் ட்விங்கிக்கு ஞாபகம் வந்தன. அழகான மின்னும் பெட்டியில் இறங்கி விளையாட்டு சாமான் கடைக்கு வந்த நாள். கடையின் அக்காமார் ட்விங்கியை கண்டு மகிழ்ச்சியுடன் சத்தமிட்டமை. களவாக கண்ணாடியில் எட்டி தன் முகத்தை பார்த்தமை. எவ்வளவு ரம்யமான காலம் அது! அதைவிட ட்விங்கியை சுற்றி வளைத்து கேலி பண்ணிய சின்னஞ்சிறு பொம்மைகள், இரவு இரவாக விடியும் வரை விளையாடிய விளையாட்டுக்கள், இவை எல்லாவற்றையும் விட அன்பை கொட்டிய ட்விங்கியின் நல்ல நண்பனான ராபி ஞாபகத்திற்கு வந்ததும் ட்விங்கியின் கண்களில் இருந்து கண்ணீர் வடிந்தோடியது. மளமளவென ஆறை போல கண்ணீர் வடிந்தது. இத்தகைய நல்ல நண்பனை எங்கு தேடுவது? ஐயோ, இப்போது ராபி எங்கு இருக்கும்? எனக்கு நடந்த சம்பவத்தை அது அறிந்தால்? கனவு குமரி வரும் வரை ட்விங்கி சின்ன பிள்ளைகளிடம் இருந்து எப்படி பாதுகாத்தது என்பது அதற்குத்தான் தெரியும். எப்போதுமே ட்விங்கியின் பாதுகாப்பிற்கு அருகில் இருந்தது ராபி. எவ்வளவு காலம் காத்திருந்தது சின்னஞ்சிறு ட்விங்கியின் கனவு நனவாகும் வரை. இறுதியில் அந்த சின்ன கனவு நனவாகியது. என்ன ஆச்சரியம் நடந்தது? அனைத்தும் உண்மையா என ட்விங்கியால் எண்ணவும் முடியவில்லை. ட்விங்கி விக்கி விக்கி அழுதது. சத்தமிட்டு கதறி அழுதது. தொடர்ந்து அழுத காரணத்தினால் அதன் கன்னங்களில் எஞ்சியிருந்த ரோஜா நிறமும் கரைந்தது. பரவாயில்லை, எல்லாம் கரைந்து போகட்டும், எல்லாம் கரைந்து போகட்டும், எனக்கு இனியும் அழக தேவையில்லை என்று ட்விங்கி எண்ணியது. முன்னர் தங்க நிறமான தலைமயிரில் தற்போது அழுகிய காய்கறிகள் தொங்கின. அழகான பட்டுச்சட்டையில் துர்நாற்றம் வீசும் குப்பை கரை. இது எல்லாவற்றிற்கும் மேலாக பெரிய மழையொன்று பொழிய தொடங்கியது. மழை மாத்திரமல்ல, இடியும் மின்னலும் தோன்றி மறைந்தன. பாழடைந்த பயங்கரமான இருள். சின்ன பொம்மை ட்விங்கி குப்பை மேட்டில் தனித்து போய் நைந்தபடி அழுது புலம்பியது. தேம்பி தேம்பி அழுதது. கண்களில் கண்ணீர் வற்றும் வரை அழுதது. இருளில் மின்னலுக்கும் இடி ஓசைக்கும் பயந்து ட்விங்கி கண்களை இறுக மூடிக்கொண்டது. மறுநாள் காலை மழை ஓய்ந்தது. ட்விங்கி அங்கேயே தங்கிவிட்டது. தனது தலையை அசைப்பதற்கும் அதற்கு சக்தி இருக்கவில்லை. கண்களை திறக்கவும் முடியவில்லை. கண்களை திறக்கவே வேண்டியதில்லை என ட்விங்கி எண்ணியது. கண்களை திறந்து எதை பார்ப்பது? கண்கள் நோகும் வரை காத்திருந்த கனவு குமரி இறுதியில் ட்விங்கியை குப்பை கூடையில் வீசி எறிந்தாள். ட்விங்கி நன்றாக கண்களை இறுக மூடிக்கொண்டது.
அப்போது யாரோ குப்பை மேட்டை கிளறுவது போல ட்விங்கி உணர்ந்தது. நேற்று போல் நாய்க்குட்டியாக இருக்கலாம் என ட்விங்கி எண்ணியது. அது கண்களை மூடிக்கொண்டு ஆடாமல் அசையாமல் இருந்தது. பரவாயில்லை நாய்க்குட்டியே, என்னை சாப்பிடு. இனிமேலும் நான் வாழ முடியாது. என்னை சாப்பிடு. ட்விங்கி மேலும் தனது கண்களை மூடிக்கொண்டது. ஆனால் அது நாய்க்குட்டி இல்லை, பூனைக்குட்டியும் இல்லை, எலி குஞ்சும் இல்லை. அப்படியானால் அதே நேரத்தில் யாரோ சத்தமிடுவது கேட்டது. ஒரு பொம்மை, ஒரு பொம்மை! ட்விங்கியின் அதிர்ச்சி அடைந்தது. கண்களை அகல விரித்து பார்த்தது. இது யார்? ஆஹா, சின்னஞ்சிறுமி! ஐயோ, மீண்டும் கனவு குமரியா? கனவு குமரிக்கு போன்ற ரோசா நிற கண்ணம் அவளுக்கு கிடையாது. நீல நிற கண்களும் இல்லை, தங்க நிற தலைமயிரும் இல்லை. சட்டையும் அங்குமிங்குமாக கிழிந்திருந்தது. அது அழுக்கடைந்திருந்தது. ஆனால் அந்த சின்ன சிரிப்பு உண்மையிலேயே அழகானது என ட்விங்கி எண்ணியது. அச்சிரிப்பு ட்விங்கிக்கு மனநிறைவை தந்தது. நீண்ட காலமாக அறிமுகமான சின்ன சிநேகிதியை சந்தித்தது போன்ற உணர்வு ட்விங்கிக்கு ஏற்பட்டது. சின்னஞ்சிறுமி உடனடியாக ட்விங்கியை குப்பை மேட்டிலிருந்து வாரி எடுத்து அணைத்துக் கொண்டாள். எனக்கு ஒரு நாளும் ஒரு பொம்மையும் கிடைக்கவில்லை. மகிழ்ச்சிகரமான சின்னஞ்சிறுமியின் சொற்கள் தடுமாறின. துர்நாற்றம் வீசும் ட்விங்கியை அணைத்துக் கொண்டு அச்சிறுமி வீட்டிற்கு ஓடினாள். வீட்டிற்கு? இல்லை இல்லை, உண்மையில் அது வீடு இல்லை. பஸ் நிலையத்தின் பின்னால் இருந்த சிறு நிழல் தான் வீடு. அங்கு சிறுமியின் தாய் சின்ன தங்கையை அன்புடன் தாளாட்டிக் கொண்டிருந்தாள். ட்விங்கி அதனை பாசத்தோடு நோக்கியது. வீடு சிறிதாக இருந்தாலும் எல்லோரும் மிக பாசத்தோடு வாழ்கிறார்கள் என ட்விங்கி எண்ணியது. உடனடியாக அண்மையிலிருந்த நீர்க்குழாய்க்கு ட்விங்கியை சின்ன சிறுமி எடுத்துச் சென்றாள். அதை குளிப்பாட்டினாள். தலைமயிரை கழுவினாள். சட்டையை தோய்த்தாள். கவனமாக துடைத்தெடுத்தாள். பின்னர் தலைமயிரையும் சட்டையையும் வெயிலில் காய வைத்தாள். இடையில் வைத்து தூங்க வைத்தாள். எங்கிருந்தோ தேடி எடுத்த உடைந்த சீப்பினால் ட்விங்கியின் தலைமயிரை சீவினாள். சின்ன பொம்மைக்கு நோகாதவாறு கவனம் எடுத்தாள். என்றுமே ஒரு பொம்மை இருக்காத சிறுமிக்கு திடீரென பொம்மை கிடைத்தால் மகிழ்ச்சி அடைவாள் தானே. மிக மகிழ்ச்சிகரமான பொம்மையை கையிலிருந்து கீழே வைக்கவே இல்லை. தங்கையை தனது தாய் தாளாட்டுவது போல அவள் ட்விங்கியை தாளாட்டினாள். தொடைகளில் வைத்து தாளாட்டினாள். சிட்டுக்குருவியைப் போல தாளாட்டு பாட்டு பாடி தூங்க வைத்தாள். கண்ணின் மணியைப் போல ட்விங்கியை பாதுகாத்தாள். மழை பெய்யும் போது ஒரு மழை துளியேனும் மேனியில் படாதபடி ட்விங்கியை அரவணைத்துக் கொண்டாள். வெயில் அதிகமாகும் வேளை ட்விங்கியை நிழலுக்கு எடுத்துக்கொண்டு ஓடினாள். இவ்வளவு அன்பு செலுத்தும் ஒருத்தியை ட்விங்கியினால் நினைத்து பார்க்கவும் முடியவில்லை. இது கனவா நனவா என ட்விங்கியால் எண்ணி பார்க்க முடியவில்லை. கனவு குமரியை தேடிச் சென்று நடுத்தெருவில் கைவிடப்பட்ட ட்விங்கிக்கு அதிக அன்பும் பாசமும் கிடைத்துவிட்டது. அப்பாவி பிச்சைக்கார சிறுமியே அன்பை சொரிந்தாள். மகிழ்ச்சிகரமான ட்விங்கியின் கண்களிலிருந்து ஆனந்த கண்ணீர் வடிந்தது. ஆனந்த கண்ணீருக்கிடையில் சிறுமியை ட்விங்கி நோக்கியது. ரோசா நிற கண்ணங்கள் இல்லாவிட்டாலும் நீல நிற கண்கள் இல்லாவிட்டாலும் இச்சிரிப்பு எவ்வளவு அழகானது. தங்க நிறமான அழகிய தலைமயிர் இல்லாவிட்டாலும் அழகான ஆடைகள் இல்லாவிட்டாலும் இச்சிறுமி எவ்வளவு அழகானவள். அழகான விளையாட்டு சாமான்கள் இல்லாவிட்டாலும் அழகிய மாளிகை இல்லாவிட்டாலும் இந்த நிழல் எவ்வளவு சுகமானது, இதமானது. மெதுவாக ட்விங்கியின் மனம் முணுமுணுத்தது.
ட்விங்கியின் உள்ளம் பூவை போல மலர்ந்தது. சின்னஞ்சிறிய உள்ளத்தில் மகிழ்ச்சி நிறைந்தது. சிறிது சிறிதாக சிரிப்பு மலர்ந்தது. முகத்தில் நிறைய மலர்ச்சி. தனது சின்ன கனவில் தோன்றிய உண்மையான கனவு குமரி இச்சிறு நிழலில் உண்மையில் சந்தித்ததாகவே ட்விங்கி எண்ணியது.